73 வெளியான மிக பிரபலமான படம் உலகம் சுற்றும் வாலிபன் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்றதுதான் இந்த பாடல். இந்த பாடலை நாம் ரிவ்யூவுக்கு எடுத்துக்கொண்டதற்கு 2 மிக முக்கியமான காரணங்கள் நேயர்களே. ஒன்று, மிக 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 வித்தியாசமான ஸ்வரங்களை கொண்ட பாடல் இது. அந்த பாடல் குறித்தான உள்ளார்ந்த விஷயங்களையும் பாடல் காட்சிகளையும் நாம் பார்க்க போகின்றோம். ஒன்று. மற்றொன்று, எம்ஜிஆர் 1972 திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவுடன் ஒரு சில நாட்களிலேயே அதிமுக என்கின்ற தனது சொந்த கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் நடித்த, அவர் எடுத்த முதல் திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தை எடுக்கும் பொழுது எம்ஜிஆர் சந்தித்த கஷ்ட நஷ்டங்கள், திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று திமுக கங்கணம் கட்டி கொண்டிருந்த அந்த வேளையில் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தது இந்த திரைப்படம். எப்படி அது சாத்தியமானது என்பதை பற்றியும் நாம் இங்கு காணப்போகின்றோம் நேயர்களே. இடை நிறுத்தம் செய்யாது இந்த வீடியோவை முடிந்தவரை கடைசி வரை பார்க்க முயற்சி செய்யுங்கள். வேறு யாரால் இந்த பாடலை பாடிவிட முடியும் என்பது போல் இருக்கும் இவர்களது குரல்கள். டி.எம். சௌந்தரராஜனும் எல்.ஆர். ஈஸ்வரியும் பாடிய பாடல் இது. இந்த பாடல் பதிவு செய்யப்படுவதற்கு முன்பு இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஸ்வரங்களை பாடிக்காட்டி, இந்த பாடலினுடைய ஸ்வரங்களை பாடிக்காட்டி இருக்கின்றார் இருவரிடமும். சற்றே யோசனை செய்தார்களாம் இருவருமே. டிஎம்எஸ்க்கு மட்டும் துணிச்சல் இருந்தது. விஸ்வநாதன் எதை செய்தாலும் அது சரியாக இருக்கும் என்று கூறினாராம் எல்.ஆர். ஈஸ்வரியிடம். அதன் பிறகுதான் எல்.ஆர். ஈஸ்வரிக்கும் துணிச்சல் வந்திருக்கிறது இந்த பாடலை பாடுவதற்கு. இந்த திரைப்படத்தில் மொத்தம் 10 பாடல்கள். எந்த பாடலிலும் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் இந்த பாடலினுடைய பல்லவியே திரும்ப திரும்ப வருவது போல் இருக்கின்றது. அது ஒரு புறம் தாள வகையறாக்களின் கோர்வை சற்று கடினமாக இருந்ததாம். எம்எஸ்வி ஐயா அவர்கள் இந்த பாடலை எனக்கு பாடி காட்டும் பொழுது எப்பொழுதும் ஹார்மோனியத்தை வைத்துத்தான் பாடி காட்டுவார், மனதில் தாளத்தை வைத்துக் கொண்டு. அன்று என்னமோ ட்ரிபிள் கங்கோவை வாசிக்க வைத்து இந்த பாடலை பாடி காண்பித்தார். எனக்கு பயம் வந்து விட்டது என்றாராம் எல்.ஆர். ஈஸ்வரி. பதிவேற்றமெல்லாம் முடிந்து அந்த பாடல் டெலிவரி ஆகும் பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, ஆஹா என்ன ஒரு அற்புதமாக நாம் பாடியிருக்கின்றோம், நாமா பாடினோம் என்று. அந்த பிர்கா கமகம் எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுத்தது தான், நான் அப்படியே செஞ்சேன் என்று கூறினாராம் எல்.ஆர். ஈஸ்வரி. அந்த பாடலை பாட ஆரம்பிப்பதற்கு முன்னால் டிஎம்எஸ் எம்எஸ்வியிடம் கேட்ட ஒரு கேள்வி, அந்த பன்சாயி என்றால் என்ன பொருள், என்ன அர்த்தம், அதை முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நான் பாடுறேன் என்றாராம் டிஎம்எஸ் எம்எஸ்வியிடம். அந்த பன்சாயி என்கின்ற வார்த்தை ஒரு பேசும் பொருளாகவே உலாவியது. அப்பொழுது அந்த திரைப்படம் வெளிவந்த சமயத்தில் பத்திரிகைகளில் எல்லாம் திரு எம்எஸ்வியே சொன்னாராம். டிஎம்எஸ் சொன்னது ஒருபுறம், மற்றபடி பத்திரிகையாளர்களிடம் சொன்னாராம். பன்சாயி என்றால் ஒரு ஜப்பானிய பாஷை, அது 10,000 ஆண்டுகள் அப்படின்னு அர்த்தம். ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்னு சொல்றது மாதிரி 10,000 ஆண்டு காலம் வாழ்க என்று ஒரு வாழ்த்துவதை போன்ற பொருள். எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்தாலும் ஜப்பானியர்கள் எப்பொழுதும் பன்சாயி என்று கையை உயர்த்துவார்களாம் என்று எம்எஸ்வி சொன்ன பிறகுதான் அனைவருக்கும் புலப்பட்டது. வேடிக்கை என்னவென்றால், இந்த வார்த்தையை வைத்துத்தான் இப்பாடல் வரிகளை எழுத ஆரம்பிக்க வேண்டும் என்று வாலியிடம் கூறினாராம் எம்எஸ்வி. ஆம், இந்த பாடலை எழுதியது கவிஞர் வாலி. கண்ணதாசன், புலமைப்பித்தன் உட்பட மற்ற பாடலாசிரியர்களும் இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த பாடலுக்கு வரிகளை தேடி கண்டுபிடித்து எழுதும் ஆற்றல் வாலி ஒருவருக்குத்தான் இருக்கும் என்று வாலியை தேர்ந்தெடுத்தது எம்ஜிஆர் தானாம். டிஎம்எஸ்எம் மிக அற்புதமாக செய்திருப்பார் அந்த கமகத்தை. அந்த பாடலுக்கு சிறப்பே அந்த கமகம்தான் என்றாராம் எம்ஜிஆர். அடிக்கடி கேட்பாராம் அந்த இடத்தை, திரும்ப திரும்ப அந்த பாடலை ஒழிக்க விட்டு கேட்டாராம். பாடல் பதிவு செய்யப்பட்ட பிறகு கடினமான தாளக்கட்டுகள் உள்ள பாடல் இது என்று வர்ணிக்கப்பட்டது அப்பொழுது. அதற்கு காரணம் பேசிக் திஸ்ர நடை, அதில் சதுசுர நடையில் உட்புகுத்தி இருப்பார் எம்.எஸ். விஸ்வநாதன் என்று இசையின் சூட்சமங்களை அறிந்தவர்கள் எம்எஸ்வியை வெகுவாக பாராட்டினார்களாம். எம்எஸ்வியினுடைய இசையில் தாள பிரயோகங்கள் மிக பிரம்மாதமாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, அவர் பயன்படுத்தும் தாள கருவிகள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் என்று அடிக்கடி சொல்வார்களாம். அவரிடம் பணியாற்றிய இசைக்கலைஞர்கள் டபுள் காங்கோ, போங்கோஸ் இவைகளின் சப்தம் இல்லாது எம்எஸ்வியின் எந்த பாடலையும் நீங்கள் கேட்டிருக்க முடியாது என்றார் அவரிடம் பணியாற்றிய ஒரு மூத்த தவில் கலைஞர். பாடல்களை தயாரிக்கும் பொழுதே எம்ஜிஆர் எம்எஸ்வியிடம் ஒன்று கூறிவிட்டாராம், இந்த பாடல் ஜப்பானில் டோக்கியோவில் உள்ள யூமேரி லேண்ட் என்ற ஒரு இடத்தில் தான் படமாக்க இருக்கின்றோம், முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு காட்சிகள் யதார்த்தமாக படம் பிடிக்கப்படும் என்று கூறினாராம். அதற்கு தகுந்தது போல் நீங்கள் மீட்டமைத்தால் இது நன்றாக இருக்கும். என்னுடன் அந்த காட்சிகளை நடிக்க இருப்பவர் நடிகை சந்திரலேகா. இந்த பாடலை பொறுத்த மட்டில்
பதற்றமான காட்சிகளுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தும் காட்சிகள் தான் இந்த பாடலை பொறுத்தமட்டில். அதனால் மேற்கத்திய ஜப்பானிய கலவையாக இருந்தால் இந்த இசை ரொம்ப நன்றாக இருக்கும் என்று ஒரு கருத்தை சொன்னாராம் எம்ஜிஆர் எம்.எஸ். விஸ்வநாதனிடம். ஒரு வேற்றுமொழி பாடலில் இருந்து ஒரு காப்பி அடித்த ஒரு மெட்டை போல தோன்றும் இந்த பாடலை கேட்பதற்கு. ஆனால் அப்படி அல்ல, முழுக்க முழுக்க இது எம்எஸ்வியால் தயாரிக்கப்பட்ட மெட்டை. இப்படி சொல்வதற்கு காரணம், இந்த பாடல் வெளிவந்த பொழுது அப்படி ஒரு செய்தி உலாவியது. ஆனாலும் ஜப்பானிய மொழிகளில் உள்ள பாடல்கள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதை மட்டும் கவனித்து பார்த்தாராம் இந்த பாடலை மீட்டமைப்பதற்கு முன்பு எம்.எஸ். விஸ்வநாதன். அந்த ஜப்பானிய சாயலை பாப் இசையுடன் கலந்து ஒரு புது விதமான மெட்டை தயாரித்தார் எம்.எஸ்.வி என்று தான் அப்பொழுது உள்ள செய்திகள் கூறுகின்றன. அதனால்தான் இந்த பாடல் ஒரு வழக்கமான தமிழ் பாடலை போன்று ஒரு தோற்றமளிக்காது. மேலும் பல்லவி மீண்டும் மீண்டும் உழைக்கும் விதத்தில் இந்த மீட்டம் வைத்திருப்பார் எம்.எஸ்.வி. காரணம், ஜப்பானிய பாடல்களில் சில பாடல்கள் எப்படித்தான் இருக்குமாம். மேலும் சரணங்கள் என்று பார்த்தால் இந்த பாடலில் அது அனுபல்லவியா சரணமா என்று கூட தெரியாது. ஏனென்றால் அடுத்தடுத்து வந்துவிடும் அந்த சரணங்கள். அந்த விதத்திலும் இந்த பாடல் ஒரு வித்தியாசமாகவே அமைந்து போனது. எது எப்படியோ எம்.எஸ். விஸ்வநாதன் இந்த பாடலில் எனக்கு நிறைய வேலை வாங்கவில்லை, வேலை நிறைய மிச்சப்படுத்தி கொடுத்து விட்டார் என்று நகைச்சுவையாக சொன்னாராம் கவிஞர் வாலி. வார்த்தைகளை தேடுவதற்கு நான் மிகவும் கஷ்டப்படவில்லை, ஆனால் அந்த வார்த்தைகளை எங்கே திணிப்பது என்பதில் சற்று எனக்கு தயக்கம் இருந்தது. தாள பிரயோகங்களுக்கு தக்கவாறு சில இடங்களில் வார்த்தைகளை மாற்றி இந்த பாடலை எழுதி முடித்தேன் என்று கூறினார் வாலி. கற்பனை வேகம் நல்ல வேளை, இந்த பன்சாயி என்கின்ற வார்த்தையை தவிர வேறு ஏதும் ஜப்பானிய வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த பாடலை எழுதி தரச் சொல்லவில்லை என்னை. அப்படி ஒருவேளை நான் எழுதியிருந்தால் ஜப்பான் பாஷையெல்லாம் வாலிக்கு எப்படி தெரியும், அவர் எப்படி எழுதியிருந்திருக்க முடியும் என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுந்திருக்கும். என்றெல்லாம் இந்த திரைப்படம் வெளிவந்த சமயத்தில், அதிலும் இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் தன் நண்பர்களுடன் அரட்டை அடித்தாராம் வாலி. இந்த பாடல் அப்படி, அது ஒரு புறம். இந்த திரைப்படம் வெளிவந்த சமயத்தில் எம்ஜிஆர் நிறைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார் என்றெல்லாம் கூறினேன். அது பற்றின விவரங்களையும் இங்கு நீங்கள் காணலாம் என்று நான் கூறியிருந்தேன். 1972 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அவர் இடைநீக்கம் செய்யப்படுகின்றார். எம்ஜிஆர் வாஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் டிஎம்கே. கலைஞர் கருணாநிதியின் தலைமையிலான திமுக கட்சி கூறிய காரணம் என்னவென்றால், அதாவது அவருடைய இடைநீக்கத்திற்கு சக அமைச்சர்களிடமும் தன்னிடமும் கணக்கு வழக்குகளை கேட்டார் எம்ஜிஆர். கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாத செயல்பாடு அது. ஆகவே எம்ஜிஆர் திமுக கட்சியிலிருந்து நீக்கப்படுகின்றார் என்று அறிவித்தார். 3 நாட்களில் 13ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ அவர் நிரந்தரமாக திமுகவிலிருந்து நீக்கப்படுகின்றார். எம்ஜிஆர் திமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரே வாரத்தில், அதாவது அக்டோபர் 17ஆம் தேதியே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரில் தனது சொந்த கட்சியை நிறுவுகின்றார். அனைவரும் அறிந்ததே. எம்ஜிஆர் திமுகவில் இருந்த பொழுது எம்ஜிஆருடைய ரசிகர்களாக இருந்தவர்களும் R.M. வீரப்பன் போன்ற சில முக்கியஸ்தர்கள் மட்டுமே எம்ஜிஆருடன் வெளிவந்ததாக கூறப்படுகிறது. வேடிக்கை என்னவென்றால், எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளிவருவதற்கு முன்பே உலகம் சுற்றும் வாலிபன் என்கின்ற இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. திமுகவிலிருந்து வெளிவந்த பிறகுத்தான் இந்த படப்பிடிப்பு நடத்துவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது எம்ஜிஆருக்கு. படப்பிடிப்பு கிழக்காசிய நாடுகள் முழுவதும் எடுக்கப்படுவதால் பொருளாதார அளவில் மிகப்பெரிய கஷ்டத்தை எதிர்கொண்டார் என்று கூறப்படுகிறது. R.M. வீரப்பன் தான் இணை தயாரிப்பு இந்த திரைப்படத்திற்கு. ஒரு வழியாக படப்பிடிப்பு முடிந்த பிறகு இந்த திரைப்படத்தை வெளியிடுவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது எம்ஜிஆருக்கு. வரி விதிப்பு என்கின்ற பெயரில் திமுக ஆளுங்கட்சி, ஆதலால் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எம்ஜிஆருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் படத்தை வெளியிட்டு விடக்கூடாது என்பதில் மும்முரம் காட்டியிருக்கின்றது கலைஞர் மு. கருணாநிதியின் தலைமையிலான திமுக அரசாங்கம். ரசிகர்கள் மட்டுமே எம்ஜிஆருக்கு பக்கபலமாக நின்றிருக்கின்றார்கள். திரைப்படம் வெளிவந்தால் என்ன ஆகும் தெரியுமா என்றெல்லாம் மிரட்டல்கள் தந்திருக்கின்றார்கள். தியேட்டர்காரர்களும் திரைப்படத்தை வெளியிடுவதற்கு தயங்கி இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இத்தனை கலைவரங்களுக்கு மத்தியில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்கின்ற பெயரில் இந்த திரைப்படம் வெளியாகின்றது. எம்ஜிஆரின் மற்ற எந்த திரைப்படத்தை காட்டிலும் மிகப்பெரிய வசூலை அள்ளி தருகின்றது இந்த திரைப்படம். திரைப்படத்தில் இடம்பெற்ற 10 பாடல்களும் அபரிமிதமான ஹிட் ஆகின்றன. திமுக எம்ஜிஆர் மீது காட்டிய வெறுப்பு மற்றும் எதிர்ப்பு எம்ஜிஆருக்கே அது பலமாக அமைந்து போனதாக பழைய பத்திரிகைகள் எல்லாம் கூறுகின்றன. இந்த திரைப்படம் பாதையில் நின்று போயிருந்திருக்க வேண்டிய திரைப்படம். எம்ஜிஆர் என்கின்ற ஒரு தனி மனிதன்
மன உறுதியுடன் செயல்பட்டதனால்தான் இந்த திரைப்படம் வெளிவந்தது மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தில் மிக சிறப்பாக நடித்திருப்பார் எம்ஜிஆர் என்று பழைய சினிமா பத்திரிகைகளும் கூறுகின்றன. குமுதம், ஆனந்த விகடன், கல்கி போன்ற பத்திரிகைகளும் எம்ஜிஆரின் நிலை அறிந்து அவருக்கு ஆதரவாகவே விமர்சனங்கள் எழுதின. நன்றி நேயர்களே. மற்றொரு பழைய அல்லது புதிய திரைப்படத்தை பற்றியோ அல்லது பாடலை பற்றியோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.